படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதான் ட்ரெய்லர்ல வந்து என்ன கான்செப்ட்ன்றதை காமிக்க மாட்டாங்க, ஒரு வைபான ஒரு படம், ஒரு லவ் ஸ்டோரின்ற மாதிரி காமிக்கிறாங்க. பட் அப்படியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ ரியோராஜ் இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றாரு, பொண்ணே கிடைக்காம ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. திடீர்னு பார்த்தா அது பொண்ணு இல்லை ஏலியன்றாங்க. சரி ஏலியன் தானே அப்படின்னு பார்ப்பாரு, பார்த்தா அது 6 மணிக்கு மேல பையனா மாறிடும் அப்படின்றாங்க. சரி இந்த தடைகள்லாம் தாண்டி வீடை எப்படி ஒத்துக்க வைக்கிறாரு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரா இல்லையான்றதுதான் கான்செப்ட். இது நம்ம இந்த பேட்டர்ன் முன்னாடியே பார்த்துட்டோமானா இந்த மாதிரியான பேட்டர்ன் வந்து ஆல்ரெடி வந்திருக்கு. அதை தாண்டி இது இவங்க ஸ்டைலில் ஒரு ஏலியன் கான்செப்ட்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ரியோராஜ் அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பேட்டர்னில் வந்து கொண்டு வராரு. சாங்ஸும் மியூசிக்கும் படத்துக்கு ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. கரெக்டாக அது பிளேஸ்மெண்ட்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். காமெடி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்ததுன்னா, ஒரு சில படத்தெல்லாம் காமெடி வச்சது ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்கும். இல்லை நான் காமெடி வச்சிருக்கேன் தெரியணுன்றதுக்காக வைப்பாங்க. பட் இது அப்படியே அந்த அந்த கதைக்கு அந்த ஒரு கான்செப்டுக்கு என்ன தேவையோ அந்த பேட்டர்ன்ல காமெடி வந்து பக்காவாக வச்சிருக்காங்க. அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. படம் சுமார் தானே. ஸ்க்ரீன் பிளே மேக்கிங் ரொம்ப சொதப்பிட்டாங்க. கான்செப்டா உண்மையாக சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளிக்ட் வரைக்கும் அந்த வேர்ல்ட் பில்டிங் உண்மையாக நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த உருட்டி போட்ட மாதிரியே படம் போயிடுச்சு. நான் எதுவும் சொல்ல விரும்புறேன், அது நம்ம ஸ்பாயிலர் வேணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேர்ல்ட் பில்டிங்காக கொண்டு போனாங்கண்ணா. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்ட்ரோ வரைக்கும் நீங்கள் பார்த்துடலாம். ஆனால் செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த கதைக்களமா நம்ம கொண்டு போக வேண்டியது இருக்கு. அதை கொண்டு போய் லேண்ட் ஆகும். இந்த சொல்யூஷனும் எனக்கு வந்து நம்ம 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 லேண்டே ஆகல. ஏன்னா அந்த படத்துக்கு வந்து முக்கியமானது கிளைமேக்ஸ் தான். கிளைமேக்ஸே சும்மா ஒர்க் பண்ணாத மாதிரி ஃபீல் ஆச்சு. பெர்ஃபார்மன்ஸ் ரியோ ஆஸ் யூஷுவல் நல்லா தான் பண்ணியிருந்தாரு. அவரு கடைசி 2 படம் அவ்வளோ சூப்பராக பண்ணி இந்த படம் மேபி ஏன் பண்ணாருன்னே தெரியல. காமெடி ஓகே தானா, ஓகே தான். அப்படி எதுவும் சொல்ல மாட்டேன். நான் எதுவும் சொல்ல அதுக்காக சொல்ல ராம்லீலா படத்துக்கு வந்துடுறேன். என் பேரு ராம் தான். ரொம்ப அருமையா போச்சு ப்ரோ. என்ன மாதிரி ஸ்டோரினா, லீலா பார்த்தீங்கன்னா ஹீரோனி கேரக்டர் இருப்பாங்க. 6 மணிக்கு வந்து பெண்ணா இருப்பாங்க. 6 மணிக்கு அப்புறம் பார்த்தா ஆனா இடம். இது டிஃப்ரெண்டா ஒரு தமிழ் சினிமா பார்க்குறேன் ப்ரோ. இது நடைமுறை சாத்தியம் கிடையாது, கற்பனை படம் தான். ரொம்ப நல்லா தான் இருக்கும். காமெடியில இருந்து எல்லாமே சூப்பர் தான் ப்ரோ. காமெடி கடைசி கிளைமேக்ஸ் நான் சிரிச்சு வயிறு பொண்ணாச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. தியேட்டர்ல ரொம்ப ரெஸ்பான்ஸ் தான். எனக்கு ரெண்டுமே தான் இருக்கு. எந்த ஒரு லாக் கிடையாது. ஒரு இயற்கை தான் போச்சு. கண்டிப்பாக போச்சு ப்ரோ. ரியோ போன படத்திலே பார்த்தீங்கன்னா அவர் இட்டு கொடுத்துருப்பாரு. தொடர்ந்து ஒரு இட்டு கொடுத்தாரு. ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்பெஷல் எல்லாமே ஸ்பெஷல் தான். காமெடியில இருந்து எல்லாம் அது காமெடி தான் ஸ்பெஷல் இந்த படத்துல. கிளைமேக்ஸ் எதிர்பார்த்த மாதிரி தான் படம். ஆனால் ஓரளவுக்கு ஓகே, ஒரு 1 டைம் பார்க்கலாம். ஸ்டோரி அதான் நம்ம வந்து நட்சத்திரம் நகருக்குன்னா பார்த்துருப்போம்ல, அந்த கோப்ரா கூட ரிலீஸ் ஆச்சு அந்த படம், ரஞ்சித் சார் எடுத்தாரு. அதில் வந்து லவ் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இதுலயும் வந்து லவ் தான் வந்து சொல்லியிருக்காங்க, ஆனா ஏலியன் வச்சு பண்ணியிருக்காங்க. அதான் அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு டிஃப்ரென்ஸ். படத்தை வந்து ஒரு 1 டைம் லாஜிக் மறந்துட்டு பார்த்தா பார்க்கலாம். படம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து முனிஷ்கா நல்லா காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மகாபாது கொஞ்சம் ஓகே பரவாயில்ல. காமெடிக்காக பார்க்கலாம். கொஞ்சம் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், டிஃப்ரெண்ட் ஜானை ட்ரை பண்ணியிருக்காங்க. ரியோராஜ் வந்து பயப்பட வேண்டியதுல பயப்பட்டு இருக்காரு. ரொம்ப ஹீரோயிசம்லாம் வைக்கல. அவருக்கு தேவையான இடத்துல நேச்சுரலா நடிச்சிருக்காரு. படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் சொல்லிட்டா எப்படி? ஃபர்ஸ்ட் டே இப்பதான் பார்த்து வந்திருக்கோம். கதையை சொல்லிட்டா லேக்லாம் இல்ல, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வரவானா. ஒரு 1 டைம் வாட்சபிள் நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. என்ன மாதிரி எடுத்துக்கலாம் ஸ்டோரி? அது டிஃப்ரெண்டான ஒரு காமெடி அண்ட் லவ் ஸ்டோரி தான் ப்ரோ. நல்லா தான் ப்ரோ இருக்கு. அது ஜஸ்ட் ஸ்டோரிக்காக தான். நீங்க படத்தை பாத்தீங்கன்னா அது எதுக்காகன்னு புரியும் கிளியரா. லேக் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் அண்ட் காமெடி பேக்டா இருக்கு. நீங்க எப்படி உட்காடுறீங்களோ அதே மாதிரி தான் வெளியே வருவீங்க. எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்காது. எல்லா காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்ன கிளைமேக்ஸும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. திடீர்னு ஒரு மாதத்துன்னு போயிட்டு திடீர்னு வேற மாதத்துன்னு போறாங்க. அது நல்லா இருக்கு. முந்தின படத்துங்கள்ல கொஞ்சம் சென்டிமெண்ட் எடுத்துன்னு வருவாங்க. இங்க சென்டிமெண்ட் எல்லாம் ஃபுல் காமெடி பேக்டா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்ன லேக் அதான் லேக் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு கொஞ்சம் லைட்டா அந்த ஒரு லேக் வந்து ஃபீல் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் அப்படியே செம்ம ரேப்பிடா எடுத்துட்டு போறாங்க. மியூசிக் படத்தோட பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல வர சாங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சிருந்துச்சு. அதான் சொன்னல, அவங்க ஏலியன்
பொண்ணுல இருந்து பையனா மாறுவாங்க, பையன்ல இருந்து பொண்ணா மாறுவாங்க. அதுல யாரு ராம யாரு லீலான்றது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஆமா ஆமா, அதான் ராமின் லீலான்னு வச்சாங்க. அதுக்கப்புறம் ஏதோ இஷ்யூ போயிட்டு ராமன் லீலாவா மாத்திட்டாங்க.